ராஜேஷ் சொல்ல மச்சி, என்ன கதை இன்னைக்கு? என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. என்ன பண்ணுவோம்? சரக்கு தான். நீ அடியத்தெல்லாம் சொல்லாத மச்சான். சரக்கு கிடையாது. இப்போ நம்ம பிரியாணி செஞ்சு பிரியாணி சாப்பிட போகிறோம். வாங்க போயிட்டு கடைக்கு போயிட்டு என்னென்ன பொருள் தேவை சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு பிரியாணி செய்யறோம். காசு எடுங்க எல்லாரும் முன்னாடி. செய்யலாம், வாங்க போலாம். வாங்க போயிட்டு முதல்ல வாங்கிட்டு அதுக்கப்புறம் செய்யும். அது என்ன கொத்தமல்லி வேற தோய் பச்சூர வேற என்ன பொண்ணு பிரியாணில சுப்பிரமணியன் புலவரான சந்திரபாண்டி எடுத்து வருஷம் ஒரு 15 வருஷம் போட்டு ஜவுளி கொடுக்குற மாதிரி என்ன சொல்ல 95 அப்படின்னா இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ற நேரம் வந்துச்சு. வந்துட்டாரா பஞ்சாயத்து? அண்ணா 500 ரூபா போடுவாரு. தம்பி 400 50 ரூபா. வெல்கம் டு சும்மா சிரிப்போம். இன்னைக்கு பிரியாணி நிகழ்ச்சி பார்ப்போம் வீடியோ. இன்னைக்கு சமையல் பிரியாணி செய்ய ஆர்வி தினேஷ்குமார் ரெடி ஆகிறார். வெங்காயம் அரைக்க போறாங்க, தக்காளி அரைக்க போறாங்க. பிரியாணி வந்து நல்லா செய்ய முயற்சி பண்றாங்க. அவ்வளவுதான். அப்புறம் என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி. ஓகேவா? ஓகே. அப்புறம் இன்னைக்கு ஒரு புடி எல்லாருக்கும் ஒரு புடி. சுகர் வந்தவங்களும் சும்மா இருக்கிறவங்களும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. சுகர் வந்தவங்களும் சும்மா இருக்கிறவங்க நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. பிரியாணி செய்ய போறோம். இப்போ என்னன்னா புதினா கிள்ள தெரியாதவன் புதினா கிள்ளுகிறான், வெங்காயம் வெட்ட தெரியாதவன் வெங்காயம் வெட்டிக்கிறான், தக்காளி என்ன கதனே தெரியல, நசுக்கி போடுவாங்களா இல்ல வெட்டி போட போறாங்களா என்னன்னு தெரியல, எப்படி வரப்போகுதுன்னே தெரியல. இருந்தாலும் செய்வோம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். தக்காளி கட் பண்ணு. தக்காளி கட் ஏனா இதா வருமா? சரி கூட தக்காளி கட் பண்ற கத்தி எடு. கை விட்டு கட் பண்ணு ஃபர்ஸ்ட். கத்தி அவ்வளவுதான். டைஸ் இது சார்பே இல்ல. அதுக்கு தான் நான் வெட்றேன்ல. தக்காளி எப்படி கட் பண்ணோம்? நீட்டாவா பாதி பாதியாவா? எல்லா கத்திலயும் வெட்டினா தான வெயிட். அத 4 ஆக்கு, அத 6 ஆக்கு முடிஞ்சிச்சு. 4 2 4 6 அவ்வளவுதான். தங்கதுரை நீ பிரியாணி வந்தா நோம்பு கஞ்சி வந்தான்னு லாஸ்டா தான் தெரியும். எங்க இதுக்குள்ள இந்த போட்ட தக்காளி நம்ம நோம்பு கஞ்சிக்கே ட்ரை பண்ணுவோம்டா, அப்பதான் நம்மளுக்கு பிரியாணி வரும். ஆனா நாங்க பிரியாணி ட்ரை பண்ணுவோம். நீ குஸ்ட் பத்துக்க மாட்டே. அவ்வளவுதான். 6 பீஸ் வந்துச்சு. அவங்க எதிச்சு தான். பச்சா தலைவ கட் பண்றது. எங்க நான் சொன்னல பஞ்சாயத்துன்னு ஒருத்தர் குட்டி குட்டியா வெட்ட கூடாது. நான் வெங்காயம் இன்ட்ரோ கூட உன்னை பத்தி என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. நானே சொல்றேன். அவன் வந்து தினேஷ் என்எஸ்கேல டாப்பான ஆள். அவன் தான் அடிதான். இப்போ வந்து என்எஸ்கேல என்ன நடந்தாலும் அது ஆளு இதுக்கு மேல காம்பு இல்லாத பொண்ணு. இந்த வேறு வரைக்கும் தான் நம்ம வேஸ்ட். இதெல்லாம் வந்து நம்ம போடலாம். பிரியாணில காம்பு மாட்டிச்சுன்னா அவர் கையில கேட்டு அதெல்லாம் மஞ்சிரும்டா, மசிஞ்சிரும்டா. நோ கண்ணி எரியா தானே செய்யும். நீ எரிடா, உனக்கு எரிட்டேன்டா. நோ எரியாலே எப்படின்னா வெட்ட முடியும்? தண்ணில போட்டாலும் எரியும்னா. இவனுங்களை வச்சு ஒரு டாபிக்கும் பேச முடியல. நான் என்எஸ்கே தினேஷை பத்தி டாப்பா பேசினான்னு பார்த்தா காம்பு கதை பாம்பு கதைன்னு பண்ணிட்டானுங்க. ஆனா சொல்லி முடிச்சே ஆகணும். என்எஸ்கேல என்ன பஞ்சாயத்து நடந்தாலும் அது ஆளு கிட்டதான். அவன் பேர் ஆளு, பஞ்சாயத்து, தினேஷ்
எல்லாமே எங்க தலைவன் தான். NSK-னாலே தினேஷ் தான். ஏய், ஆளே கை காமி ஆளே. எல்லா ப்ராடக்ட்டும் ஆந்திர வந்து இறக்குறாங்க. ஆளே பொருள் எடுத்துக்காமி ஆளே. அவங்ககிட்ட பொருள் இல்ல, அதான் வானான்றான். அப்படிலாம் இல்ல, ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம். ஏய் ஆளு பஞ்சாயத்து என்னடா? ஐயோ அவனுக்கு ரொம்ப அது பேர் அது புகைச்சு பிடிக்காது அவனுக்கு. வாங்கின அடி 4 பேரை போட்டுக்கிறாரு. 4 பேரை போட்டுக்கிறாரு. ஓட ஓட போடுவாரு. நோய் வந்துச்சா? செக் பண்ணதுக்கு மேலதான். தக்காளி பாருங்க கட்டாது தானே. கரெக்ட் கைஸ். வெங்காயம் வெட்டினா ஏன்னா தோல் தோலா தலை தக்காளி இப்படி வெட்டாத தலை. நான் தான் சொல்றேன்ல, அவர் பேச்ச கேட்காத. 4 பீஸா போடு, 6 பீஸா போடு, இப்படியே வெட்டுறாத மச்சான். தக்காளி சாதமா நான் செய்றேன். நீ சரி இதை இப்படி வெட்டிட்டியா? அதை இந்த நாளா வெட்டுறேன். ஏன் வெட்டின இந்த மாதிரி நாளா வெட்டிடுவா. இதை ஃபர்ஸ்ட் வெட்டிடேன். அது வேஸ்ட் தான் நான் சொல்றேன். இன்னும் கொஞ்சம் கட் பண்ணணுமா? இல்லடா இன்னும் மட்டியா இருக்கும். தக்காளி எடா எடுத்துட்டு இங்க இருந்து வெட்ட ஆரம்பிடா. அதே மாதிரி போட்டு பிரியாணி சாப்பிட கூப்பிட்டு வேலை வாங்க. ரிங் ரிங்கா. இதுதான் பிரியாணி. நாத்துக்கு ஆளு ஷாப்புல போயிட்டு முருகின்னு இருந்திருப்பான். நாத்து கையெல்லாம் நடுக்கான். போலாமா வான்னுவான் இருப்போம். சொல்லா. ஏய் கைஸ் இது ஒரு முக்கியமான ஸ்டோரி. டேய் மைக்க கூட அவர்கிட்ட துப்பாக்கி பிடிங்க சிவா. அப்பதான் கேட்கும் தலைவா. சொல்லலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு 3 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. சரி வேலை நண்பர்களே. இல்ல அவன் பேசும்போது அவன் விட்டுருங்க. அவனுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துட்டான். அவன் சொல்லி முடிட்டோம். நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். என்ன பேர் மாலே ஆயுதுனுக்குறா? சைலண்டா அழுவு நீ கதை சொல்லு. இப்போ பாத்தீங்கன்னா பெருமாள் அழுதுன்னு இருக்காங்க. வெங்காயம் கட் பண்றதுனால அழுவு வருது அப்படின்ட்டு. சரி நீ கதையை சொல்லு ஃபர்ஸ்ட்ல இருந்து. அதுதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லு. ஒரு கதையை சொல்ல விடுங்கயா. வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு 3 வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா 3 பேரும் பீச்சுக்கு போயிருக்காங்க. ஓகே. பீச்சுக்கு போகும்போது உருளைக்கிழங்கு வந்து தண்ணியில அச்சுன்னு போயிடுச்சு. சரி தண்ணியில அச்சுன்னு போனதுனால வெங்காயமோ தக்காளியோ அழுதுகுது. அப்புறம் சரி அழுதுட்டு கொஞ்ச நேரம் அழுதுட்டு வந்திருக்காங்க 2 பேர் மட்டும். ஓகே. வரும்போது தக்காளியை வந்து ஒரு லாரி ஏற்றி தக்காளியும் வந்து செத்துச்சு, சட்னி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து வெங்காயம் அழுதுருக்கு. ஓகே. வெங்காயம் அப்புறம் கடவுள்கிட்ட போயிட்டு இது போல உருளைக்கிழங்கு சாகும் போது நானும் தக்காளியும் அழுதேன். தக்காளி சாகும் போது நான் மட்டும் அழுதேன். வெங்காயம் கேக்குது நான் சாகும் போது யாரு அழுவா எனக்காக அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்கு கடவுள் வந்து சொல்லியிருக்காரு, நீ கவலைப்படாத, உனக்காக இந்த ஊர் அழுவோம். அழுவுறாரு. இந்த கதையை ஒரு பேப்பர்ல எழுதி ஒரு சூத்துல நீ விட்டுக்கோ. யாருமாமா அது தூத்துக்குடி கொத்தன நம்ம அண்ணன் தான் அணி அண்ணன். தூத்துக்குடி கொத்தனார் போயிட்டு இப்போ சைனீஸ் பீஸ் ஒண்ணு ஆனது பேரு. போதுமா இதுல 2 கட் பண்ணுவா? ஆமா ஆமா. அமிதாபி போ போ ஏதோ ஒரு பாட்டுக்கு அண்ணத்த பாத்தியா அண்ணத்த தேனா அப்பாத்துக்கோ பாத்துக்கோ. அண்ணத்தை பாத்தியா. சரி தேவா பாட்டு போட்டு விடுவோம். தேவா பாட்டு தக்காளி ஆஞ்சு போதும். இப்ப டான்ஸ் தான் போதும். சுண்ட கஞ்சி சோறுடா அதை போடு.
தெரியுதாடா Antoni Alfonso அந்த கடையில கதையை சொல்லணும் தக்காளி போதுமா? அவரே அழுகுறாருண்ணா எல்லாரும் அழுகுறோம் பச்சை மிளகா காரம் 12 மணி நேரம் டீச்சர் வந்தாங்க டீ லைட் போட்டாங்க வாத்தியார் வந்தாரு என்ன வச்சு வாழைப்பழம் தின்னாரு எட்டி எட்டி பார்த்தாரு 8 குமுக்கு குமுக்குனாரு அந்த லெக் பீஸ் எடுனா இன்னைக்கு ஒரு புட்டி கீ ஊத்துது பாரு மாமே. ஐயோ இங்க போய் மாமே, இன்னும் கொஞ்சம் போய் மாமே. எல்லாரும் இல்ல இவ்வளவு இடம் நீங்க போடுறா திருப்பி சாப்பிடணும். போதும் போதும் போதுமா? சாப்பிட்டு போட்டு நவீன் ஆஹா போதும்டா. மாட்டல விடு விடு பரவாயில்ல, அது நல்லா இருக்குதுடா. அது போடு போடு மாப்பிள்ள போடு மாப்பிள்ள அரம்மா அடி 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 புள்ளிக்கா இன்னும் கொஞ்சம் போடு அப்படியே ரைஸோட கலந்து ஒரு பீஸ். இது போதும் மாப்பிள்ள போதும் மாப்பிள்ள ஜெயிச்சுட்டான் அம்மாரா. A few moments later. போட்டான் பேர் என்னடா அப்படி என்றுங்க என்னவா 4 8 12 என்னடா இப்பலாம் பட்டுக்கே போடா. பன்னெண்டு கலர் சேஞ்ச் டு ரெட். ரெட்டா அப்ப நீ என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒன்னும் சொல்ல விரும்பல. எப்படி பேச்சு வரும்? 12 காட்டு